யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் பிசிஏ ஆர் பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் இயர் இல்லை செகண்ட் இயரில் இது படிப்பீங்க. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேயும் இன்னொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர்லேயும் படிப்பீங்க. எலெக்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் தேர்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேர்ட் யூனிட்ல வந்து நமக்கு அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா யூனிவேரியேட் அப்படின்ற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். இதில் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அரித்மெட்டிக் மீன், மீடியன் அண்ட் மோட் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ குட் ஆவரேஜ். இப்போ இந்த கொஷின் உங்களுக்கு சிலபஸ் பார்த்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். சிலபஸ் அண்ட் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை விட அதிகமாக தியரியும் நமக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இம்பார்ட்டண்ட். இதில் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ குட் ஆவரேஜ் அப்படின்றது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனி டாப்பிக்காகவே இருக்குது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அதுக்கான இந்த கண்டென்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துருப்பேன், நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்றதும் ஆவரேஜ்ன்றதும் மெஷர்ஸ் ஆஃப் ஆவரேஜ்ன்றதும் ஒன்று தான், ஒரே டாப்பிக்கை தான் வேற வேற நேமில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் தேவைப்படுது. அதுக்கு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் வந்து நமக்கு எப்படி இருக்கலாம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஆவரேஜ்னும் இருக்கலாம், இல்லைன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் ஆவரேஜ்னும் இருக்கலாம். ஸோ இந்த 6 ப்ராப்பர்ட்டி தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த 6 ப்ராப்பர்ட்டியை நம்ம டீட்டெயில்டாலாம் இல்லை, பாயிண்ட்ஸ் மட்டும்தான் படிக்க போகிறோம். இட் ஷுட் பி வெல் டிஃபைன்ட். நமக்கு ஈஸியாக இருக்கணும், கம்ப்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். குட் ஆவரேஜ்ன்றது இட் பேஸ்ட் ஆன் ஆல் த அப்சர்வேஷன்ஸ். It should not be affected by extreme observations and it should be capable of further algebraic treatment. அதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தது ஏதாவது ஒரு கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும். It should not be affected by sampling fluctuations. ஸோ மாறிக்கிட்டே இருக்கிற வேல்யூ வந்து இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் ஒரு குட் ஆவரேஜ்க்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின். இது தனியாகவே ஒரு டாபிக்ன்றதுனால நம்ம இது கண்டிப்பாக படிக்கணும். அண்ட் இதை ப்ராப்பர்ட்டிஸ்னும் கேட்கலாம். அடுத்தது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இல்லைனா மெத்தட் ஆஃப் ஆவரேஜ். அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோட், ஹார்மோனிக் மீன் அண்ட் ஜாமெட்ரிக் மீன். பட் நமக்கு சிலபஸில் அரித்மெட்டிக் மீன், மீடியன் அண்ட் மோட் மட்டும்தான் இருக்குது. அதனால நம்ம ஹார்மோனிக் அண்ட் ஜாமெட்ரிக் மீன் பற்றி பாதர் பண்ண வேண்டாம்.